இயேசுவின் இருதயமே என்றும் இறங்கிடும் அருள்மயமே. அவரிடமிருந்து நமக்கு வேண்டிய அருள் வரங்களை கேட்டு மன்றாடும். நற்கருணை வழியாக திருப்பலியிலே நம்மோடு உறவாடுகின்ற நம்முடைய இதயத்தில் வந்து தங்குகின்ற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் அடிக்கடி ஜெபித்து மன்றாடி நாம் பழகிக் கொள்வோம். நமக்கு வேண்டிய நம்முடைய கவலையெல்லாம் அவர்கள் சொல்லி, நமக்கு வேண்டிய மன்றாட்டுகளை சொல்லி, நமக்கு வேண்டிய விதத்தில் எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்று மகிழ்வோம். அவ்விதமாக நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அன்பை பயன்படுத்தி அவர் வழியாக நமக்கு வேண்டிய எல்லா சகல நன்மைகளையும் பெற்று மகிழும் வரம் கேட்டு இன்றைய திருப்பலியிலே மன்றாடுவோம். ஆமென். எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தே அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள்: இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கடவுளை நம்